Hello, welcome back to Simply at Home, day 23 of the Friday system. So, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? So, day 23ல she's starting off saying younger generation அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. மேபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது அப்ளிகபிள் இல்லையா இருக்கும். ஸோ எங்கள் ஜென்ரேஷனில் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுன்னா உடனே ஸ்கூல் யூனிஃபார்ம் கிடைக்கணும். ஸோ the moment you come home from school, even in the school it will be taught. You have to remove your school uniform, you should not loiter around outside with the school uniform and all those things. So, அது கேர்ள்ஸ்க்கு தான் ஒரு காலத்தில் இருந்ததோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் ஃப்ரம் வேர் ஷீ இஸ் ஆல்சோ ஷீ இஸ் சேயிங் த சேம் திங். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்படி கட்டணுமோ, வேலையிலேருந்து வந்தாச்சுன்னா வேலையை எப்படி நம்ம மறந்துட்டு வீட்டில் இருக்கணுமோ, அதே மாதிரி தி நெக்ஸ்ட். ஸோ இந்த நெக்ஸ்ட்டில் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ரொட்டீன், we did morning routine, we did night routine or before bed routine நம்ம கண்ட்ரோல் சேனலில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் ரொட்டீன் அப்படின்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணுறாங்க. நவ் பிஃபோர் வி கெட் இன் டு கேன் வி டூ அன் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஒர்க்கிங், வேலைக்கு போகிற ஆள், ஸோ வேலைக்கு போகிறதுலேயே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. பட் டியூரிங் த டே ஒர்க் போகிறவங்களுக்கு இஸ் இட் ஆப்ளிகபிள் டு ஈவன் ஆஃப்டர்நூன் ரொட்டீன்? ஸோ பிஃபோர் தட் அவங்க எதுக்கு அந்த ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு you have to change from your uniform கிறாங்களோ, you have to change to the next. ஸோ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கோ நம்ம கிச்சனுக்குள்ளே போய்ட்டு ஐயோ நம்ம டின்னருக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. யூ டோன்ட் ட்ரெயின் யுவர் எனர்ஜி சேயிங் வாட் ஷுட் ஐ மேக் ஃபுட் டின்னர். Now again, this is not gender specific. This entire fly lady system in my opinion is for an entire family. ஸோ நீங்கள் ஏற்கனவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பழைய வீடியோலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 23 போகலாம். ஸோ 23rd டே வரைக்கும் அவங்கள வெரி குட். ஸோ ஆஃப்டர்நூன், ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஃபினிஷ் எவ்ரி திங் இன் ஈவினிங். வாட் நெக்ஸ்ட்? ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு, ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் டே முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்தாச்சு, நைட்டுக்கு வர போகிறோம் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. So what can somebody who is working do and what can somebody who is at home do? So afternoon routine there could be few other things that she will add, but for now afternoon routine அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் ஜர்னலில் போடணும் or in that notebook morning afternoon. So evening and morning இருக்குது, இப்போ நடுவில் ஒரு afternoon ஒன்று கொடுக்கணும். So what she is telling is start your dinner preparation in the afternoon itself. மதியமே நைட்டுக்கு என்ன வேணுமோ அதை பண்ண வச்சுருங்க அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம ஃபேமிலி கேட்டகரிக்கெலாம் இப்போ தானே சாப்பிட்ருக்கோம், அதுக்குள்ளே ராத்திரி அடுத்த சாப்பாடை பற்றி யோசிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுக்கு இருக்கும். இப்போ தான் வயிறு ரொம்ப இருக்கும், அதுக்குள்ளே அடுத்த சாப்பாடை பற்றி யோசிக்க முடியுமா? ஸோ பட் த பாயிண்ட் இஸ் ஸ்டார்டிங் டு ப்ரிப்பேர் இன் தி ஆஃப்டர்நூன். ஸோ அவங்க சொல்கிற பாயிண்ட் எப்படின்னா யூ ஆல்ரெடி ஹேவ் சாண்ட்விச்சஸ் இன் பிளேஸ். அந்த மாதிரி நம்மளோட குக்கிங் ஸ்டைலுக்கு ஆஃப்டர்நூன் இட் செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஃபார் டின்னர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா, if I'm going to make a chapati, making that, rolling that dough and making it soft and keeping it aside. So சுட நம்ம பண்ணி சாப்பிட்றதுக்கு the plan is already done, the basic is already set. அதுக்கு தால் வேணும்னா அதுக்கு ஊற வைக்கணும். So there is a pre-preparation for dinner making also in our kind of food system. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு காலம்பரைக்கு இட்லி தோசைனாலும் நம்ம இன்றைக்கி அரைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் ரொட்டீனாக நான் எடுத்துப்பேன், ப்ரிப்பேரிங் டின்னர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான சாமான்லாம் என்கிட்ட இருக்கா? ஸோ மீல் பிளானிங், மோஸ்ட்லி டின்னருக்கு என்ன வேணும், என்னென்ன எதுவுமே இருக்குது, இது இந்த மிச்சம் மீதியெல்லாம் மோஸ்ட்லி இந்த அம்மாக்கள் தானே ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஸ்டஃப். ஸோ அது இல்லாமல் என்ன குவான்டிட்டிக்கு வி ஷுட் டூ. நவ் இஃப் ஐ எம் அ ஒர்க்கிங் பர்சன், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், வாட் கேன் ஐ டூ அப்படின்னா, லஞ்ச் சாப்பிட்றீங்க இல்லையா மத்தியானம், நானாக இருந்தால் என்ன பண்ணுவேங்கிறது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, when I go to work, I can carry my control journal பெருசாக எடுத்து போகிறது. இட்ஸ் லைக் a small book that I'm going to have. எனக்கு சாதாரணமாகவே I have a habit of carrying pen, paper, pencil, something like that in my bag all times. இப்போ கொஞ்ச நாளாக நான் ஃபோனில் இருக்கிற நோட்ஸில் அப்படி பேப்பர் பேனா இல்லைன்னா அந்த நோட்ஸில் போட்டுருக்கேன். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் யூஸ் யுவர் டிஜிட்டல் நோட்ஸ். வேலைக்கு போகிற ஆள் நீங்கள் 99% இன்றைக்கி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்களாக தான் இருக்கீங்க.
இதுவுமே நீங்கள் டெக்னாலஜியில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யூ ஆல்ரெடி இன்டு டெக்னாலஜி, யூ ஆர் இன்டு டெக்னாலஜி, யூஸ் தட் அஸ் அ டூல். ஸோ ஐ வுட் ப்ராபப்ளி டேக் மை நோட்ஸ் அண்ட் ஸோ டின்னருக்கு மென்டலி ஐ வில் திங்க் ஆஃப் வாட் ஆல் ஐ ஹேவ், வாட் ஆல் வீட்டுக்கு போகிற வழியிலே நான் என்னெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். என்கிட்ட இட்லி தோசை மாவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் I can on the way buy and batter and go easily just make the dosa. Or I can just buy whatever vegetables I will need for the day, the next day, whatever. So என்னோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ் லஞ்ச் கூட போகாதீங்க. சாப்பிட்றச்சே சாப்பாடை பார்த்து சாப்பிடணும். So eat. After you eat, give yourself a few minutes alone time. So நான் இப்போது ஒர்க் பண்ணிட்டு கட்சி என்ன பண்ணேன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ராயிங் டெஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டீம் அந்த மாதிரி இருக்கிறது யாரும் ஒருத்தர் வேணால் தெரிஞ்சுருக்கும். அந்த ஃப்ளோருக்குள்ளே போவேன், இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிடுவேன். ஸோ when I was in a bigger campus kind of a stuff, you walk to the other building, sit there for some time and then come back. அப்போ எனக்குள்ள ஒரு 5 minutes டைமர் போட்டுவேன். ஜென்ரலி போட்டு வேடிக்கை பார்த்துருக்குறது இந்த காலம் தான். But if we are going to use a fly lady system in that, what you can do is, அதில் போயிட்டு what is my meal plan, what is my next meal plan, next 24 ஹவர்ஸ்க்கு கூட பிளான் போட்டு வச்சுக்கலாமே. ஸோ மென்டலி உள்ளே போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு முதலேருந்து யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த பிளான் இஸ் ஆல்ரெடி தேர். நேராக போகணும், ஃபட்டாஃபட் டின்னரை பண்ணணும், சாப்பிடணும், தென் பிஃபோர் பெட் ரொட்டீன் பண்ணணும். So 2 categories we will see. One, somebody who's at home, because I think afternoon routine la other than dinner preparation 2-3 item varum nenikiren in the forthcoming days. Let's see how we can incorporate that also. Saying that, stay safe, happy, healthy and joyful. This is Ramya saying bye bye.